வணக்கம். இன்னைக்கு மார்ச் 2, 2021. நம்ம பார்த்தோன்னா போன வாரம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு வந்து செப்பரேட்டாக செமினார் கண்டக்ட் பண்ணுறோன்னு. அது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை முடிஞ்சது செமினார் நல்லபடியாக. ரெண்டாவது வந்து நேற்றைய வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னால் லைவில் அட்டன் பண்ண முடியல, டேரெக்டாக வர முடியல. ஸோ அதனால் எங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் மாதிரி எதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க, ஆன்லைன் செமினார் மாதிரி. ஸோ அதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ஆன்லைன் செமினாருக்கு என்னையோ இல்லை சப்போர்ட் டீம்க்கோ கூப்பிட்டு தெரியப்படுத்துங்க. அதுக்குண்டான வழிமுறை, அதுக்குண்டான வசதிகளை நம்ம பண்ணித்தரோம். இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மாதம்னா, போன மாதம் வந்து ரொம்ப நல்லாவே போச்சு. ஸோ இந்த மந்த்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ரோபோவில் என்ன குவான்டிட்டி போட்டு பண்ணுறோமோ அதே ஈக்குவல் குவான்டிட்டி மட்டும்தான் ஸ்கேல்பிங்லேயும் எடுக்க போகிறோம். ஸோ இந்த மந்த் வந்து இன்னும் நல்லாவே உங்களுக்கு வந்து மேலே வந்து ஈஸியாக பண்ண முடியும். இதில் கொஸ்டின் என்னென்னா, நம்ம ஷார்ட் அடிக்க போகும்போது நமக்கு 1,70,000 தேவைப்படுது. இனிமேல் வருங்காலத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் ஸ்கேல்பிங்னு வரும்போது இந்த ஒரு லாட் பையை வச்சு நம்மளால் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ரெண்டாவது ஈஸியாக ஸ்கேலபிள் கூட. இப்போ முதல் ஒரு லாட் நம்ம பண்ணிவிட்டு ஒரு 10,000 15,000 ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் 2 லாட் பண்ணலாம், அதை வச்சு டெவலப் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்கேல்பிங்கில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம வந்து இனி இந்த மந்த் ஃபுல்லாக ரோபோவில் என்ன குவான்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே குவான்டிட்டியை வந்து ஸ்கேல்பிங்கில் பண்ணுறோம். ஏன்னா ஒரு 50,000 போட்டு பண்ணும்போது எப்படி நம்ம பண்ணுவோம், ஒரு லாட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம ரோபோலையும் அதே போல் ஸ்கேல்பிங்லேயும் வந்து சிங்கிள் லாட் போட்டு இதில் என்ன லாபம் வருது அதில் என்ன லாபம் வருது பர்சன்டேஜ் வச்சு நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகலை, இன்னும் ஓப்பன் ஆகட்டும், ஆனதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 35,600 கால் ஆப்ஷன், 35,600 புட் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்திருக்கோம். 35,600 கால் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் 635 வந்தால் செல்லு, 227 மேலே போனால் பை, 270 கீழே வந்தால் பை, 220 கீழே போச்சுன்னா செல்லு. அதே போல் 35,600 புட் ஆப்ஷன் பார்த்தோன்னா 779 கிட்ட வந்ததுன்னா செல்லு, 850 மேலே போச்சுன்னா பை, 386 கிட்ட வந்தால் பை, 336 கீழே போச்சுன்னா செல்லு. இன்றைக்கி ஸ்கேல்பிங்கும் பண்ண போகிறோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்கேல்பிங்க்கும் ப்ளஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கும் ஒரே விதமான குவான்டிட்டி எடுத்து பண்ண போகிறோம். இப்போதைக்கு ரோபோவில் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்கேல்பிங் எதுவும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலை, வந்த உடனே எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 11:11 ஆகுது. 35,600 கால் ஆப்ஷன் பை வந்திருக்கு. அதே போல் 35,500 புட் ஆப்ஷன் ரெண்டு லாட்டு நம்ம பை பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு 500 கிட்ட 500 கிட்ட மைனஸில் இருக்குது. ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம். ஓவரால் எம்டிஎம் வந்து நியூட்ரலில் இருக்குது. 35,500 புட் ஆப்ஷன் 2 லாட் பையில் இருக்குது. 35,600 கால் ஆப்ஷன் 1 லாட் பையில் இருக்குது. 35,600 வந்து நம்ம வந்து சரியாக 11:13 ஆகுது. இப்போ நமக்கு 35,600 புட் ஆப்ஷன் ரோபோ பை பண்ணியிருக்கு. 270 நம்ம பை ரேஞ்ச் வந்திருக்கு. அதே போல் 35,500 புட் ஆப்ஷன் ஸ்கேல்பிங்கில் 2 லாட் பை பண்ணியிருக்கோம். 35,500 புட் ஆப்ஷன் ஸ்கேல்பிங்கில் 2 லாட் பை பண்ணியிருக்கோம். அது பார்க்குறோம், ஒரு 1000 மைனஸில் இருக்குது. அதே போல் 36,500 கால் ஆப்ஷன் ரோபோ பை பண்ணியிருக்கு. ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம். நமக்கு ஓவரால் எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 100 200 கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 11:15 ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம், நமக்கு வந்து ஒரு 2,600 ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 4,200 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்க்குறோம், கரெக்டாக 11:18 ஆகுது. நம்ம போட்டிருந்த ஸ்கேல்பிங் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 4,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. அதே போல் நம்ம 35,600 கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா செல் எடுத்திருக்கு, பையிலேருந்து கவர் பண்ணி செல் எடுத்திருக்கு. அதில் பார்க்குறோம், அதில் எம்டிஎம் வந்து ஒரு 877 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. பட் இப்போதைக்கு பார்க்குறோம் ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு 3,700 இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்கேல்பிங்கை மட்டும் கட் பண்ணிக்கிறோம். ஸ்கேல்பிங்கில் மட்டும் P&L போகிறோம். ஸ்கேல்பிங்கை மட்டும் ஸ்கொயர் ஆஃப் கொடுத்துட்றோம், எஸ் கொடுத்துட்றோம். ரோபோவில் பார்க்குறோம், ரோபோலையும் கட் ஆகிடுச்சு. ஒரு 4,400 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக வந்து 11:23 ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம் 36,500 புட் ஆப்ஷன் நமக்கு செல்லு வந்திருக்கு. ரோபோவில் 1 லாட் எடுத்திருக்கு. அதே போல் நெஸ்ட்டில் 1 லாட் எடுத்திருக்கு. அப்புறம் காலும் ஷார்ட்டில் இருக்குது. 35,600 காலும் ஷார்ட்டில் இருக்குது, புட்டும் ஷார்ட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட்டில் வந்து 1,236 ரூபா கிட்ட நமக்கு வந்து
1500 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 779 ஷார்ட் அடித்தது 728 இருக்குது. அதே போல் நமக்கு வந்து 35,600 கால் ஆப்ஷனில் 1200 மைனஸில் இருக்குது. ஓவரால் பார்க்குறோம் 4700 இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து 2 லாட் வந்து ஸ்கேல்பிங்கில் எடுத்திருக்கோம். அதே போல் ஒரு கால் ஒரு புட் ஆப்ஷன் 2 லாட் வந்து நம்ம ரோபோவில் போட்டிருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு வந்து ஒரு 6000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. அது நமக்கு போதுமானது. ஸோ அதனால் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கிறோம், எஸ் கொடுக்குறோம். ரோபோவில் எல்லாமே கட் ஆகுது. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நமக்கு ஒரு 5300 கிட்ட இன்னைக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. நாளை ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.